கோலும் தடியும். அவர் ஒரு மேய்ப்பர், நம்ம அவரோட ஆட்டுக்குட்டி. அந்த மேய்ப்பரோட கோலுங்கிறது அந்த ஆடை மேய்க்கரிச்சேவும் தடி தட்டி தட்டி மேய்க்கும். அந்த கோல் என்ன பண்ணும், அந்த ஆடு தப்பி தவறி வேற எங்கேயாவது மீறி போகடிச்சு அந்த கோலை பிடிச்சி அப்படியே ஆண்டவர் எழுப்பாரு. ஸோ நம்ம மரண இருள பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்தது என்ன, இனி தீங்கை காணாது இருப்பாயின்னு. ஏன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ராஜா நம் நடுவில் வாசம் செய்கிறார் இல்லையா? அப்ப நம்ம தீங்கை காணாது இருக்கும்படி, நமக்கு எந்த பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு தேவன் தாமே அவர் நம்மளோட மேய்ப்பராய் இருந்து நம்ம அவரோட ஆட்டுக்குட்டியா அந்த மேய்ப்பர் காமிக்கிற வழியில நம்ம நடக்கச்சு எந்த பொல்லாப்புக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. மரண இருள் பள்ளத்தாக்குல நடந்தாலும் கூட பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. ஏன், கர்த்தர் தம்மோட கோலுனாலும் அவரோட தடினாலும் நம்மளை ஆற்றி தேற்றுவார். இங்க பாருங்க, அந்த வசனத்துல போட்டிருக்கு, உமது கோலும் உமது தடியும் இன்னி தேற்றும். எப்படி எப்படி தேற்றுறது, எப்படி ஆற்றுறது, எப்படி நடத்துறதுன்னு அவர் நம்மளை ஆற்றி தேற்றி அவர் வழியில நடத்துவாராம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மெய்ப்பன் தான் நமக்கு இருக்கிறார். அதனால நமக்கு எந்த பொல்லாப்பும் நம்மளை நேரிடாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். நமக்கு பயம் தேவையில்லை. மரண பள்ளத்தாக்கில் நடக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா, பயப்படாதீங்க. ஆண்டவர் கோலும் தடியும் நம்மளோட கூட இருந்து அவரே ஆற்றி தேற்றி நடத்துவார். ஆமீன். ஜெபிக்கலாம்.